அமித்ஷா திமுகவின் செயற்குழு கூட்டம் நேற்று கூடியிருக்கிறது. கூடி இன்று முதல் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்துக் கொள்கிறோம். ஏண்டா தப்புடா, அப்படிலாம் பேசாது, அந்த அளவுக்குலாம் இல்ல. கட்சியை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அனைத்து முடிவும் நாங்கள் கேட்டு. அதெல்லாம் இல்லப்பா, பொதுக்குழு கூட்டி ஏதோ தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஏண்டா கட்சியை பூரா ஒண்ணு நினைப்பாங்க. தீர்மானம் போட்டு இணைச்சிட்டாங்க. அந்த ஒரு 16 தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த 16 தீர்மானத்தையும் சுற்றி அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமா, உண்மையுமே இணைச்சிட்டாங்க. நேற்று சாயங்காலத்தோட இணைச்சிட்டாங்க. இது எந்த சேட்டலைட் சேனல்லையும் இதை சரியா ஃபோக்கஸ் பண்ணாம விட்டாங்க. நம்ம விடுவோமா? ஃபோக்கஸ் பண்ணி நம்மளும் சேட்டலைட் சேனல் நம்மளும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்படியா? பாஜக தலைமையிலான தேஜாக்கு அதுல வந்து அதிமுக தன்னை இணைத்து கொண்டு அது எப்படா பிரிஞ்சது திரும்பி இணைச்சுக்கிறது. கூட்டணியில இணைக்கிறது சொல்றேன் நீ? இல்ல நான் கட்சி இணைச்சிட்டாரு சொல்றேன். இணைச்சிட்டாங்க. நான் பின்னாடி சொல்றேன். தேஜாக்குல வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் செயற்குழு கூட்டமும் கூட்டப்படவே இல்லை. இதுதான் முதல் செயற்குழு கூட்டம். நேற்று சாயங்காலம் வந்து நம்ம இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த ஓபிஎஸ் எல்லாம் உடச்சிட்டு போய் ஃபைல் எல்லாம் பறக்க விட்டாரு. எம்ஜிஆர் மாளிகை ராயபுரத்தில் இருக்கு. அங்க வந்து கூட்டம் கூப்பிட்டு ஒரு 16 தீர்மானங்கள் போட்டு கட்சியை நாங்க இணைச்சிடுறோம். பாஜகவோட இணைச்சிடுறோம். ஆமா, சரி நான் வேணா வாட்சி காட்டுறேன். அதுல வந்து அது இல்லைன்னா நீங்க என்ன வேணா கேளுங்க. ஒன்றிய அரசின் அனைத்து நடவடிக்கைக்கும் எப்படி அனைத்து நடவடிக்கைக்கும் ஆதரவு. யார்? அதிமுக தான். யாரோட? பாஜகவுக்கா? ஆமா. ஓஹோ, ஒன்றிய அரசோட என்ன? ஒன்றிய அரசுனா யாரு? பாஜக தானே. பாஜக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க ஆதரவு. அப்புறம் ஒத்த கருத்துடைய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து மெகா கூட்டணியாக ஆக்கி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டுக்கள். இப்படியா போயிட்டு இருக்கா? ஆமா, இதெல்லாம் தான் தீர்மானம். இன்னொரு எழுதி கொடுக்கறது. அதான் சொன்னேன். நான் சொன்னேன் அதை தப்பா சொன்னேன். மாற்றி சொன்னேன். கட்சி எழுதி கொடுக்கறதுல திமுகவை வெல்ல வேண்டும், எப்படியா திமுகவை வெல்ல வேண்டும் என்பதனாலேயே பாஜகவோட கூட்டணி 75 வருஷமும் இதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அது சில முறை நடந்திருக்குது, சில முறை நடக்கல. ஓகேவா? இந்த முறை பாலிடிக்ஸ்னா அப்படிதான் இருக்கு. இந்த அது எப்படிடா 75 வருஷமும் ஒரே கொள்கையா இருக்கும்? இல்ல, ஆப்போசிட்டா அதான் சொன்ன மாரிபுரத்துல வந்து ஒரு டைலாக் இருக்கும். ஆப்போசிட்டா பேர் விட்டு மாறிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த சைடு ஒரே பேர் தான். திமுக எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். ஆப்போசிட்ல வர்றவங்க அதுக்காக என்ன வேணா செய்யுது. என்னது இந்த பார்ப்பனியம்? என்ன வேணா செய்யலாம்னா இல்ல எனக்கு புரியல. எனக்கு புரியல. என்ன வேணா செஞ்சு சீமான்னு ஒரு பிறவி இருக்குதுல்ல, அந்த பிறவி செய்யாத செயல் இருக்குதா? உலகத்துல வந்து 3 இனம் இருக்குது தம்பி. மனித இனம், சங்கி இனம், ஜோம்பி இனம். இந்த 3 இனத்துல மனித இனம்னா நாம இது தவிர்த்து 2 சங்கி இனம், ஜோம்பி இனம் இருக்குல்ல, அதையே பிரிக்கிறீங்க. இது 2 ஒண்ணுதான். அவங்க நம்ம கூட சேரவே மாட்டாங்க. அது நம்ம கூட இருக்காது. அதுலயே வந்து உட்பிரிவு கிளை பிரிவு. அது இன்னும் உக்கிரமா இருக்கும். இவங்கள விட்டீங்க. இது இந்த புதுசா முளைச்சிருக்காங்க. இல்ல அவங்க எல்லாம் ஒண்ணுதான். அவங்க எல்லாம் வராங்க. ஜோம்பிகள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அந்த கூட்டத்தோட போய் சேர போறாங்க. இப்ப சேர்ந்துட்டாங்க. சரி, இப்ப இது பாரதிய ஜனதாவுடன் அதிமுகவை இணைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இத்தனை தீர்மானங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இப்ப ஜெயக்குமார்லாம் இப்ப வெளில வந்துருவாரா? அதான் தெரியல. அவர் ஏற்கனவே வெளியே வருவதற்கு பேச்சுவார்த்தை போகுது. இல்ல இப்போ இந்த கொஞ்சம் கூட ஏடிஎம்கே வந்து கீழே வெளில வர்றதுக்கு பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்க. கீழே உள்ள தொண்டர்கள் வந்து அவங்க பேச்சு என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, எதையுமே யோசிக்கிறது இல்ல. மேல உள்ளவர்கள் என்ன முடிவு என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே தீர்மானம் போட்டு கொண்டு போட வேண்டியதுதான். ட்ராயில உங்களோட போன் கான்வர்சேஷன் பிடிச்சி வச்சிருக்கானா சொல்லுங்க. ட்ராயில யாரோட போன் கான்வர்சேஷன் இருக்கு? கொடநாடு கொலை வழக்குல உங்களை வந்து நோண்ட போறானா? ட்ராய் என்னடா இது சைனா மொழியெல்லாம் பேசுற? ட்ராய் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த டெலிஃபோன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்க தான் வந்து ட்ராய். இப்போ அவங்களுடைய ஃபோன் அந்த டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரோட இந்த உரையாடல், யார் கால் பண்ணியிருக்காங்க போன்ற டீட்டெயில்கள் எல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி கொடநாடு கொலை வழக்கு சம்பவத்தில் அங்கே சில ஃபோன் கான்வர்சேஷன்கள் சில இதெல்லாம் வந்து அதுக்கும் இந்த
செயற்குழுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறியா நீ? நான் எதுவும் சொல்லல சாமி. வழக்கு இருக்குது, ட்ராய்னு ஒண்ணு இருக்குங்கிற. ட்ராய்னு ஒண்ணு இருக்குது. ட்ராயில் இப்படி ஒரு ஒப்புதல் தமிழ்நாடு காவல்துறை கேட்டிருக்கிறது. அதை அவங்க கொடுக்காம வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா. ஏன் கொடுக்காம வச்சிருக்காங்கிறது தெரியல. ஆனா பாஜக கூட அதிமுக கூட்டணி போகுது. இது உண்மை. இது தனி நியூஸ், அது ஒரு நியூஸ். ஓகே ஓகே. நான் எப்போதும் நியூஸா நான் சொல்றேன், வேற எதுவும் நான் சொல்லுவேன் சாமி. ராய் கொடுக்காம இருக்குதுப்பா. கொரோனா நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எந்த காலத்துல வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைங்கன்னு சொன்னது எஸ்டிபி மாநாடுல இந்த வாய் தாங்க. இந்த வாய் இந்த மாதிரி பல வாய் பேசினுச்சு. நெல்லையார் அதுக்கப்புறம் இங்கே பிரஸ் மீட் கொடுத்தாரா? இல்ல நான் வீடியோ முன்னாடியே பாக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் ஞாபகம் வருது. இல்ல இருந்தாலும் அடுத்த வீடியோல பாத்துட்டு இல்ல. அப்ப 10 வாய் எல்லாம் போய் 2ஆம் கட்ட தலைவருங்க பேர்ல இருக்கிற 10 வாய் என்ன சொன்னிச்சுன்னா, நாங்கள் உறுதியாக கொடுக்க மாட்டோம். 2ஆம் கட்ட தலைவர் தான் வந்து மண்டே ஆட்டிட்டு சொன்னீங்களே. இப்ப வந்து கொஞ்சமே கூச்ச கூட வந்து பொண்ணையெல்லாம் வயசு 80க்கு மேல ஆகுது. எதுவும் பேச முடியாத ஒரு வயது கூட நிலைப்பாட்டுல. ஆமா, அது இல்லையா, அவங்களெல்லாம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது அவங்க உரைக்க போறதும் கிடையாது, எதுவும் கிடையாது. பொண்ணை இன்னைக்கு பேசுறத பத்தி பேசுறீங்க. ஜே அணி ஜானியா இருந்ததுல சிரிக்கிறீங்க. ஜே அணி ஜானியா இருந்ததுல இப்ப அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில பொன்னையன் சில மேட்டர்கள் எழுதி இருக்கிறார். அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு அப்பையில இருந்து அதிமுக 2 அணியா தான் இருந்திருக்குது. எப்போதுமே அதிமுக அப்படிதான், ஒரே அணிலாம் கிடையாது. ஜெயலலிதாவை குறித்து அவர் பேசுனது அதெல்லாம் வந்து 2 அணி 3 அணி நீ 11 அணி இருக்குது. டெவலப் போய் 11 அணி வரைக்கும் வந்துருக்குது. நீ 15 அணி இருக்குது. ஆனா இதுல எல்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க. செயற்குழு கூட்டத்தில் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியா? டிடிவி பேசுமா? ஒருங்கிணைந்த 11 அணினா என்ன? விவசாய அணி, இளைஞர் அணி, விட்டுட்டேன். தொழிலாளர் அணி இல்ல நான் சொன்னது. தீபா அணி, மாதவன் சார் அணி, திவாகரன் அணி, சசிகலா அணி, தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, புகழேந்தி அணி, கேசி பழனிசாமி அணி. இவ்வளவு அணி இருக்குப்பா. இதே சும்மா இட்டு இருக்கு. என்ன நறுக்கி பிடிச்சானா நான் ஒரு 3-4 சொல்லிடுவேன். கட்சியில 11 அணி இருக்குது. இந்த அணில வந்துச்சா? அப்புறம் ஒருங்கிணைந்த எப்படி சொல்ற நீ? கட்சிக்குள்ளேயே ஒரு இது எடப்பாடி அணி. இது அவ்வளவுதான். எடப்பாடி அணியோட செயற்குழு. இப்ப நான் நினைக்கிறேன் இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒன்றிய அரசினுடைய எல்லா நடவடிக்கைக்கும் அப்படின்னா என்ன பொருள்? சிஏஏ, நீட் எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை, இன்னும் கல்வி திட்டம் கூட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்சிஆர்டில வந்து இந்த சிக்ஷாவா பிஎம்சிக்கு வந்து நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இது திமுக நீங்க சொல்லுது, அதுக்கு நம்ம பின்னாடி பேசுவோம். நான் என்ன சொல்றேன், எல்லா நடவடிக்கைக்கும் ஓகே அப்படின்னா புரியல. எல்லா நடவடிக்கையும் சிஏஏ, முத்தலாக்கு, வக்ஃபு எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல மாதிரி. வக்ஃபு எதிர்க்கிறேங்கிறீங்க, இப்ப எல்லா நடவடிக்கைக்கும் ஆதரவுங்கிறீங்க. யாரா நீங்க? டே அப்ப இதுக்கு முன்னாடி இப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப இதை கேட்க போனா அழுகுறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்போ எடப்பாடி அவர்கள் சிஎம்மா தலைமையேற்றதுக்கு அப்புறம் எல்லா திட்டத்துக்கும் இப்படித்தான் நீங்க போய் எதுனாலும் வெளியில ஒண்ணு பேசுறது, உள்ள ஒண்ணு பேசுறது. உதய மின் திட்டத்தை கையெழுத்த போட்டுட்டு வெளில இருந்து நாங்க சொல்லவே இல்லை, ஒண்ணுமே கையெழுத்து போடவே இல்லைங்க வேண்டியது. இந்த மாதிரிதான் எல்லா விஷயத்திலும் பண்ணாங்க. அப்பட்டமா இப்ப தெரியலையா வெளியில? நீட் விளக்கு மசோதாக்கு வந்து குடியரசுத் தலைவர் மறுத்துட்டாரு, ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டாரு. மறுத்ததை 8 மாதம் வந்துருச்சு, அதை சொல்லவே இல்லை. 8 மாதம் பக்கமா வந்து சொல்லாமலே மறுத்துருக்காங்க. அது இப்ப தாக்கல் பண்ண ஆளுநருக்கு எதிராக தாக்கல் பண்ண அந்த வழக்குல இதெல்லாம் வெளில வருது. ஏங்க நாங்களாம் சொல்லிட்டோம்ங்க, 8 மாசமா வச்சு சொல்லாம வச்சிருக்கேன், அவனை போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? நீங்க எதுக்கு அரசியல் இருக்கிற? சொல்ல தெரியல, சொல்ல தைரியம் இல்ல, அத மக்கள்கிட்ட வந்து சொல்ல தெரியல, டிஃபெண்ட் பண்ண முடியல. எதுக்கு அரசியல் இருக்கீங்க? நீங்கெல்லாம் போயிட வேண்டியதானே. அதான் போயிட்டீங்க, தானாவே போயிட்டீங்க. இல்ல இவ்வளவு பயந்து இருக்க முடியாது அரசியல் யாரும். நீ இவ்வளவு பெரிய, அதாவது இவ்வளவு பெரிய மக்கள் படையை வச்சுக்கிட்டு அஞ்சு நடுங்கி கேஸுக்காகவும் சுயலாபத்துக்காகவும் அடுங்கினா நீ எவ்வளவு இது இல்ல. நீ ஒட்டுமொத்த இந்தியா கூட்டத்தை கையில வச்சிருந்தாலுமே நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஒரு பயந்தாமொழி ஆயிட்ட. இப்போ ஒன்றிய அரசினுடைய எல்லா நடவடிக்கைக்கும் அப்படின்றாங்க அழுத்தி. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி விட்டுருங்க, இன்னைக்கு அவங்க கொண்டு வர விஷயம்லாம் என்ன? அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சொன்னாரா இல்லையா, தேஜாக்கு ஆட்சி அமைக்கும் மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் அமல்படுத்தோம் அப்படின்னு. கட்சியினோட பேரில் அண்ணா இருக்கா இல்லையா, அண்ணா வந்து அவருடைய முறியடிக்கப்படியாத 3 சாதனைகள்னு எதை சொன்னார்? இருமொழி கொள்கையை தானே சொன்னார். இருமொழி கொள்கை தானே அதில் பிரதானம். அவன் மும்மொழி கொள்கையாக கொண்டு வருவேங்கிறான். நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை உங்களுடைய மூச்சான கொள்கை. நீங்கள்
இப்ப எல்லா நடவடிக்கையும் அப்ப நாளைக்கு வந்து மும்மொழி கொள்கையை தான் நீங்க அமல்படுத்த போறீங்க. எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ முட்டு கொடுக்குறாங்க அதிமுக காரங்க. என்னைக்கு முட்டு கொடுக்க முடியாம காலில் விழுந்து ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா நாங்க தப்பு பண்ணிட்டாங்கய்யா அப்படிங்கிற வரைக்கும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கிறாங்க. கிரைம் ரேட்டு ஏறிட்டே இருக்குது. ஆல்ரெடி சரண்டர் தான். அப்ப அதுக்கு வந்து நீங்க என்ன ஒப்புதலா சொல்லணுமா இல்லையா? மும்மொழி கொள்கை நிலைப்பாட மாத்திருங்க. மும்மொழி கொள்கைக்கு நாங்க ஒப்புதல். இப்ப வக்ஃபு வாரிய திட்டத்துக்கு எதிர்ப்புனாங்கடா. இப்ப அது ஆதரவு தானே. வக்ஃபு வாரிய திட்டத்தை வந்து ஒன்றிய அரசு வந்து ஏற்று இருக்குதா? அது பஞ்சாயத்துல போயிட்டு கேஸ்ல இருக்குது. இப்ப இதுக்கு என்ன நிலைப்பாடு? இல்ல இப்ப பெகல்காம் அட்டாக் இருக்குல்ல, அதுல வந்து இங்க இல்லாத பாகிஸ்தானியர்கள் எல்லாம் வெளியில போனோம் 48 hours சொல்றாங்கல்ல, அதுக்கு உன்னோட பதில் என்ன? ஏதாவது பேசுனியா வெளில வந்து? என்ன அது ஒண்ணுமே சொல்லலையா? 48 hours வெளில போகணும்னு சொல்றது கிட்டத்தட்ட சிஏல தான் வருது. எல்லாரையும் கண்டுபிடிச்சு பாகிஸ்தான் எல்லாம் வெளில போகணும்னு சொல்றாங்க. இங்க இருந்த இந்த மெடிசனுக்கு வந்தவங்களாம் கூட வெளில அனுப்பிச்சாங்க. அதுல வந்து ஆப்வியஸ்லி யாரும் தமிழ்நாட்டுல இல்ல, அதனால தப்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பீங்க? உங்க நிலைமை என்ன? நீங்க ஆட்சியில இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தமிழ்நாட்டு பையன் இல்ல மருமம் வெளில இருந்தாங்க, இல்ல மருமம் வந்து அதெல்லாம் கட் அண்ட் ரைட்டா அதெல்லாம் கரெக்டா நடக்கும். இல்ல இது பிரச்சனை இல்லை. நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறோம். இந்த நாள் ஒரு செங்கோட்டையன் கடந்து கொண்ட ஒரு மீட்டிங்ல ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் ஒருத்தர் நான் தான் கூட்டணி வைக்க சொன்னா நீங்க தைரியமா போய் வைங்கன்னு சொல்றேன்னு சொன்னாப்புல. யாரு? ஒரு இஸ்லாமியரு. அத வந்து நான் சொன்னேன் என்னப்ப வைங்க போய் கட்சியை காப்பாத்துங்க, ஆள் பலம் முக்கியம், ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, வேற என்ன வேணுங்கிறாப்ல. நானே எடப்பாடி சொன்னேன் நம்ம இந்த தேர்தலில் நீங்க பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கணும். இந்த முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, முஸ்லீம் வந்து அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. நான் வந்து கோயம்புத்தூர் பெரிய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர். இப்ப இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கூட ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப இஸ்லாமியர்களோட ஓட்டு கிடைக்காது அவரே சொல்றாரு. இஸ்லாமியர் வந்து ஓட்டு போட மாட்டான்பா. இல்ல சொல்றாரு எனக்கு வந்து 2019 வந்து ஓட்டு போடல அப்படிங்கிறாரு. 19 ஓட்டு போடல, சேர்ந்தாங்கன்னா சேராட்டின்னா கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க சேர்ந்துருங்க, நம்மளுக்கு ஆள் பலம் அதிகார பலம் தான் முக்கியங்கிறாப்புல. இதுதான் அதிமுக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த இது இருக்குல்ல, இந்த எண்ண ஓட்டம் இவர்கிட்ட மட்டும் கிடையாது, அதிமுகவோட தலைமை டீமே இதான் இருக்கு. நீங்க தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியை விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. திமுக வந்து இந்த சங்கிகள் பேசுறது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களோட ஓட்டுக்காக, சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் அவங்க வந்து இந்த செக்குலரிசம்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது இந்திய அளவுல சங்கிகளோட டோன். தமிழ்நாட்டிலே அதை பேசுவாங்க. கொஞ்சம் உடச்சு பேசுவோமா? இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அதில் வாக்களிப்பரோட சதவீதம், வாக்காளர்களாக நான் சொல்றேன், ஓட்டு போடுறவங்க எவ்வளவு சதவீதம் பேர் இருக்கிறாங்க, அந்த ஓட்டு பர்சன்டேஜை மட்டும் வச்சு திமுக கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா? அப்படி வந்து பாமக பண்ணிருக்கலாமே. இல்ல வர முடியுமா? எவ்வளவு சதவீதம் இருக்கிறாங்க? இப்ப இதுலயாவது உத்தரப்பிரதேசம் மாதிரியான பகுதியிலயாவது கிட்டத்தட்ட 18 விழுக்காடு இல்லையா, 18% இருப்பாங்களா? அதான் 20 வச்சுக்கீங்க. 80க்கு 20க்கு மேல போயிட்டு அவருக்கு சொல்றாங்கல்ல. 18ல இருந்து 20 ஓகே 20% இருப்பாங்க. இப்ப அது ஒரு ஓட் பேங்க்ல கணிசமான ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதோ பர்சன்டேஜ் என்ன, கிறிஸ்தவர்களோட பர்சன்டேஜ் என்ன, அதே 20% வச்சுக்கோங்க. அப்ப இவர்களோட ஓட்டுகளால மட்டுமே ஜெயிக்க முடியுமா? அதை ஜெயிக்க முடியுமா? இப்ப சிந்தாம சதராம ஓட்ட அப்படியே வாங்கிட்டு போயிருந்துங்கிறதுனாலதான் நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு ஒரு ஆபத்தை சொல்றாருல. இப்ப இந்த ஒட்டுமொத்த சிறுபான்மையினரோட ஓட்டையும் சிந்தாம சதராம எடுத்துட்டு போனா ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ். அதான் சொல்றேன். அப்படி பார்த்தா அதிமுக திமுக இல்லாதான்னு நிறைய தடவை இங்க டெஸ்ட் பண்ண போட்டிருக்கு. அப்படிலாம் அவங்க சிறுபான்மையினர் ஓட்டு போட்டிருந்தா, அவங்க கன்வின்ஸ் பண்ணிருந்தா ஓட்டு போட்டிருக்கணும்ல, ஓட்டு போடல. அப்படியே இருந்தாலும் அந்த அணி ஜெயிச்சிருக்குமானா ஜெயிச்சிருக்காது, வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்களோட ஓட்டு மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது. சரி, ஆனா வாக்கரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் வந்து அப்ப அதை பேசுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஏன் அப்படின்னா சமூக நீதி சார்ந்து அவங்க அந்த பாயிண்ட பேசுறாங்க, சமூக நீதி சார்ந்து அதை செய்யறாங்க. அதாவது ஓட்டை தாண்டி அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அவங்க கூட நிக்கணும், அவங்க கூட பேசணும். அதுதான் ஜனநாயகம்ங்கிறது. இதுதான் அண்ணா சொன்னது, எல்லாருக்கும் எல்லாம். ஜனநாயகம்ங்கிறதே முதல்ல சிறுபான்மையினர்களை வந்து பாதுகாப்புறதுக்கு ஜனநாயகம் கொடுக்கப்படுகிறோம். கஷ்டப்படுறவங்க எல்லாத்தோட பாதுகாப்பையும் பேசணும். ஜனநாயகம்னா எல்லாத்தையும் இது பண்ணி போறதுதான், எல்லாருக்கும் எல்லாம்னு அண்ணா சொல்றதும் அதுதான். இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல்னா என்ன, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு அவரு டேக் பண்றதும் அதே தான். அப்ப இங்க சமூக நீதி கருத்து சார்ந்து
பேசப்படுது. இப்போ அதிமுகவை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞரை திட்டிவிட்டாரு, இல்லை வந்து எம்ஜிஆர் வந்து கலைஞர் எதிர்ப்பு பேசுறாரு, அதனால மட்டுமே நம்ம அதிமுக எதிர்க்கிறோம், திமுக எதிர்க்கிறாங்க, அதனால மட்டுமே ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, அவங்க வந்து ஓயாம வந்து கலைஞர் எதிர்ப்பு பேசுனாங்க, இது பண்ணாங்க, அதனால வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து அதிமுக எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணம் இருக்கு. அது வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இப்போ சொன்னாங்கல்ல, ஒன்றிய அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் ஓகே நாங்க ஒத்து போறோம், நாங்க டிக்கு போட்டு ஒன்றி இருக்கிறோம், நாங்க வந்து ஒத்து சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த நோ ஃபைட் வித் டெல்லி, இதை நம்ம பல முறை வீடியோல அங்கங்க பேசியிருக்கோம். இன்னைக்கு தான் விரிவா பேசுறதுக்கு கட்சி பர்த் வித் டெல்லி தான்டா. கட்சியே வந்து நோ ஃபைட் வித் டெல்லிங்கிற கான்செப்ட்ல ஆரம்பிக்கப்பட்டது தான் இல்லையா. டெல்லியோட எப்போதுமே எங்களுக்கு ஃபைட்டு கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இதுல வந்து கொஞ்சம் எக்ஸம்ஷன். ஏன்னா 1-2 விஷயங்கள்ல அவங்களும் முழுமையா இருந்தாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், முழுமையா அவங்க இருந்தாங்கன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா மதமாட்டு தடை சட்டம் கொண்டப்பையும் சரி, இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொன்னப்பையும் சரி, இது வேற எந்த ஸ்டேட்லயுமே பாஜக ஆளுகின்ற எந்த ஸ்டேட்லயுமே சரி. ஆனா இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் பாஜக உச்சி மோந்து பாராட்டுச்சு இல்லையா. அப்ப அந்த மாதிரியான இடங்களும் இருக்குது. அதுக்கு பிறகு எடப்பாடி அவர்களும் சரி, நோ ஃபைட் வித் டெல்லிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு மக்கள் மீதோ மக்களுடைய பிரச்சனைகள் பற்றியோ எந்த வித துல்லியமான அக்கறையும் கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், வக்ஃபை பத்தி பேசணும், சிஏ பத்தி பேசணும், நீட்டை பத்தி பேசணும். இப்ப இதெல்லாம் நிலைப்பாடு என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீட்டை அவனை ஆதரிக்கிறான், நீட்டை ஒருபோதும் விளக்க முடியாதுன்னு சொல்றான். ஒன்றிய அரசோட எல்லா நடவடிக்கைக்கும் ஓகே அப்படின்னா நீட்டை வந்து ஆதரிக்குது அதிமுக. இப்ப இந்த 16 தீர்மானம் போட்டீங்கல்ல, முன்னாடி வந்து கூட்டணி பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம், 2 பேரும் உட்காந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோம், அதுக்கப்புறம் தான் கூட்டணி ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும். நீங்கள் இப்போ நீங்கள் தீர்மானத்தில், செயற்குழு தீர்மானத்தில் 16 தீர்மானங்களை இதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? நமக்கு அவங்களுக்கு பல முரண்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் பட்டியலிடுங்க. இதெல்லாம் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் வரணும், இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக கூட்டணி ப்ரொசீட் ஆகும், இல்லை கூட்டணி ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிக்டாக பேசிடுங்க அப்படின்ற ஏதாவது தீர்மானங்கள் இருக்கா அப்படிங்கிற பொதுவெளி இல்ல. எடப்பாடி சொல்றாரு 16 வருஷம் இருந்தீங்களாங்க, அப்ப என்னங்க பண்ணீங்க, 16 வருஷம் இருந்தப்ப இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு பேசுறாப்புல இப்பயும். ஆனா அதே சொல்றேனே, இப்ப என்னன்னா, அதாவது திமுகவுக்கும் அதிமுக என்ன வித்தியாசம் தெரியுமா? எதெல்லாம் எதிர்க்கணுமோ அதெல்லாம் திமுக எதிர்க்கும். ஆனா எதையுமே எதிர்க்காம நாங்க எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துறாங்க, உங்களுக்கு எல்லாமே நாங்க ஒன்றியே இருக்கிறோங்க, உங்களோட திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து குசு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டதுனாலயே எதையும் எதிர்க்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இல்லாம போகுது. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்ப எதிர்க்க வேண்டிய தேவை இல்லைங்கிறது இருக்குல்ல, ஏன் இல்ல அப்படிங்கறத நம்ம அதிமுகவை ஏன் நிராகரிக்கிறோம், அதை ஏன் ஆதரிக்க மறுக்கிறோங்கிற பாயிண்ட். இப்ப வக்ஃபா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், அதே போல சிஏவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒன்றியத்துல நாடாளுமன்றத்துல ஒன்றியத்தோட உட்கார்ந்து விவாதிச்சு சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்குவோம், அண்ணா ஆராசா இருக்கிறாரு, திருச்சி சிவா அவர்கள் இருக்கிறாங்க, அண்ணா MM அப்துல்லா இருக்கிறாங்க, தயாநிதி மாறன் இருக்காரு, கனிமொழி இருக்கிறாங்க. இப்ப லோக்சபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கனிமொழி தோழர் இருக்கிறாங்க, தயாநிதி மாறன், ஆராசன்னா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் லோக்சபால பேசுவாங்க. ராஜ்யசபா எடுத்துங்க, இவர் MM அப்துல்லா இருக்கிறாரு, திருச்சி சிவா அவர்கள் இருக்காரு, இவரு வில்சன் சார் அவர் இருக்கிறாரு. இப்ப இவங்கெல்லாம் வந்து தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு வில்சன் சார்லாம் வந்து நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்தார், இன்னும் பல முக்கியமான விஷயத்துக்கு அவர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். ஆனால் திருச்சி சிவா அவர்கள் வந்து சிஐஏக்கு வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து எங்களுக்கு சிஐஏல என்ன பிரச்சனை, சிஐஏல இந்த மாதிரி இங்கு இலங்கை தமிழர்கள் விட்டு போயிருக்கிறாங்க, அவங்களை நீங்கள் சேர்க்கணும், அவர்களை சேர்ப்பதற்கான வழிவகை செய்யுங்கள் இப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து கேட்குறாரு. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, இது திமுக ஆட்கள், திமுக கூட்டணி இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம். நம்ம இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், நம்ம இவர் சு வெங்கடேசன் தோழர், அப்புறம் இதுல விசிகால தலைவர் இவர் ரவிக்குமார் தோழர், அவரு கம்யூனிஸ்ட்லயே வந்து இவர் சுப்பராயன் அந்த MP அவரு, அப்புறம் வந்து நம்ம இதுல வைகோலாம் வந்து பேசுறதெல்லாம் போனவரெல்லாம் கட்டாய இந்தி வெட்டி புதைப்போம் அப்படின்ட்டாப்புல. இதுக்கு மேலலாம் கர்ஜிக்கவே முடியாது இல்லையா? இப்ப இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு ஆட்கள், திமுகன்னு தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இவ்வளவு ஆட்கள் சொல்ல முடியும். இவ்வளவு பேர் பேசியிருக்காங்கன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி பேசுறோம்ல. தம்பிதுரை என்ன பேசியிருக்கிறாரு? அவர் பேசிக்க பேசியிருக்கிறாப்புல. தம்பிதுரை என்ன பேசியிருக்கிறாரு? தம்பிதுரை பேச தெரியுங்கவே
எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். தம்பிதுரை அவர்கள் இந்த இதை பொறுத்து வளங்களை வந்து கையகப்படுத்துவது தொடர்பாக ஒரு மசோதா வருது இல்லையா? அந்த மசோதாவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நாங்கள் வந்து ஒன்றிய அரசு வந்து பாராட்டிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. சரி, அதை பேசிட்டாரு. அதற்கு பிறகு சமீபத்தில் அரிட்டாப்பட்டியில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கையகப்படுத்துகிறோம், நாங்கள் டெண்டர் விட்டுட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்படியா நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த மசோதா வந்துச்சுல, அந்த மசோதாவில் இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மசோதாக்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருச்சு. அந்த மசோதா எங்கே வந்து நிற்கிது, அதோட பின்விளைவுகள் அப்படின்னா அரிட்டாப்பட்டியில் அவன் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஏழை விடுறதுல வந்து நிற்குது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அதிமுகவுக்கு எந்த வித கபட நாடகம் ஆடுது, உள்ள ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சு தான் எப்போதே பண்றாங்க இவங்க. அதையும் கொஞ்சம் கூட எந்த ஒரு சட்டத்துக்கும் தொலைநோக்கு பார்வை இல்ல. இப்ப ஏதாவது ஒரு தொலைநோக்குங்கிற தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அதை இவனுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது, தெரியாமலாம் கிடையாது. கபட நாடகம், உள்ள ஒரு பேச்சு வெளில ஒரு பேச்சு, மக்களை ஈஸியா ஏமாத்தி போடலாங்கிற அந்த அற்ப புத்தி இருக்குல்ல, அதை வச்சுதான் எப்போதுமே பண்ணி. இப்படின்னா இன்னொருத்தர் அவரு இன்னும் பயங்கர நவநீத கிருஷ்ணனா, அவரு காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். அதாவது டெல்லிக்கு ஒரு முகம் வேணும்னு ஒரு 3 பேரை போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே ஒழிய நெட்வொர்க் முகமா தான். அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு லாபி பண்ணணும். இங்க டெல்லி போனா அங்க தங்கறதுக்கு ஒரு ஆளு வேணும், அங்க ரூம் வேணும். எம்பி எம்எல்ஏ ஹவுஸ், இந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் மாதிரி எம்பி ஹாஸ்டல் ஏதாவது இருக்கும். இப்ப இங்க இருந்து எடப்பாடி அமித்ஷா பார்க்க போனார்ல, ஹோட்டல்ல ரூம் போடாம நவநீத ரூம்லயோ அல்லது தம்பிதர் ஒரு வீட்லயே தங்கிக்கலாம். அவ்வளவுதான். அமித்ஷா மீட் பண்ணணும்னா அங்குள்ள பிஏட்டு டேரக்டா போயிட்டு மீட் பண்ணணும், டெல்லியில போய் பார்த்து சொல்லணும்னா அந்த லாபிகளை பண்றதுக்கு மட்டும்தான் இந்த அதிமுக வச்சிருக்கதே தவிர மக்களுக்காக எந்த வேலையும் இதுவும் செஞ்சதே கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சா நினைக்கிறேன். இன்னைக்கு என்சிஆர்டி கூட்டம் நடக்குது. என்சிஆர்டி கூட்டத்துல பிஎம்சியை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உறுதியா நிக்குது. பிஎம்சி மூலமாக சமஸ்கிருத திணிப்பு இருக்குது, ஹிந்தி திணிப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் அவங்க லிஸ்ட் பண்ணி பேசுறாங்க. இதே நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறாரு, பைக்ல வந்து பேசுறாரு. ஏங்க இந்த மாதிரி சிபிஎஸ்சியில் பாருங்க திரும்பி வந்து ஃபெயில் பண்ண போறோம், 3வது 5வது 8வதா, அதில் வந்து ஃபெயில் அப்படின்னா திரும்பி வந்து அடுத்த வருஷம் படிக்க தான் வைக்க போறோம்ன்ற அறிவிப்பு கொண்டு வர போறாங்க. இது எவ்வளோ ட்ராப் அவுட்டுகளை உண்டு பண்ணும் அப்படின்னு அவர் கவலைப்படுறாரு. அவர் ஸ்டேட் போர்டுக்காக கவலைப்படல, சிபிஎஸ்சிக்காக அவர் சேர்ந்து கவலைப்படுறாரு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த பாடத்திட்டத்தில் படித்தாலும் மாணவர்கள் டிராப் அவுட் ஆகக்கூடாதுங்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்குது. இது குறித்து அதிமுக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்குதா? சிபிஎஸ்சியில் ஃபெயில் பண்ணுறதை பற்றி அவங்க தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? இல்லை. இப்போ இந்த என்சிஆர்டி கூட்டத்தில் இப்படி தமிழ்நாடு அரசு பேசியிருக்குது, தொடர்ந்து நாங்கள் இதை வந்து ஒன்றிய பாஜகவை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. இவங்க ஒருபோதும் மாறா எடப்பாடி பீரியட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இதே போல பள்ளிக்கல்வித்துறையில் 3வது 5வது 8வதுக்கு இதே போல ஃபெயில் வந்து பண்ற அந்த திட்டத்தை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எதிர்கட்சி திமுக வந்து அப்போ வந்து வலியுறுத்தினதுக்கு அப்புறம் இந்த போராட்டம்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் அதிமுகவை ஏன் நாம் எதிர்க்கிறோங்கிறதுக்கும் திமுகவோட கூட்டணி ஏன் ஆதரிக்கிறோங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் வந்து எங்க தெரியுமா வந்து நிக்குது இந்த கட்சி. பேச தர்க்கம் இல்லாம, பேச நியாயம் இல்லாம, பேச தெரியாம டிபேட்ல யாரும் கலந்துக்காதீங்க அதிமுக காரங்கன்னு போய் அந்த அற்ப நிலையில வந்து நிக்குது. பேசுறதுக்கோ அது வந்து விவாதம் பண்றதுக்கோ ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறதுக்கோ துப்பு இல்லாம, ஆள் இல்லாம, பாயிண்ட் இல்லாம, தைரியம் இல்லாம இப்படி வந்து டெய்லி ஆளே பிஜேபி காரன் கூட வந்து உட்காந்துருக்கிறான். ஒரு அதிமுக காரன் அதிமுகன்னு போட்டு ஒருத்தன் கூட வரல ஒரு டிபேட்டுக்கு. அந்த அவல நிலையில வந்து நிக்குது. முடிவா ஒன்னேதான், அவங்க வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட இணைத்து விட்டோம்னு. அவரும் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி நடக்க போகுதுன்னு. ஆக இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி 2017 பண்ண ஆட்சி லட்சணம்ங்கிறது இப்படிதான். நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிறதா இருந்திருக்கு. 2026 அதிமுக ஜெயித்தால் அது அதிமுகவின் ஆட்சியாக இருக்காது, பாஜகவின் ஆட்சி தான். பாஜகவின் ஆட்சி வேண்டுமா, திமுகவின் ஆட்சி வேண்டுமாங்கிறது மக்கள் கேள்வி.